எதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப லேட்டா கிடைக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு தான் இந்த ஸ்டோரி. ஃபுல்லா பாருங்க. நான் தான் உங்க மீனலோஷினி ராஜா. சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் ஜெராமி. திருச்சியில ரூஃபிங் ஷீட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பையன் கொஞ்சம் நார்மலா தான் படிப்பான். அவன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். நான் நல்லா படிச்சு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனா நீங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்கன்னு. நீ என்ன கேட்குறியோ கேளுப்பான்னு சொன்னேன்னா, ஸ்போர்ட்ஸ் கார் வேணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா, ஓகே கண்டிப்பா வாங்கி தரேன்ப்பா. நீ நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டுன்னு சொல்லிறாரு. அதே மாரி அந்த பையன் அவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறாப்படி. வாங்கினேனும் வந்து ரிசல்ட்ட காமிக்கிறாரு. அவங்க அப்பா, ஓகே சூப்பர்ன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு, ஒரு புக்க கிஃப்ட்டா குடுக்குறாரு. அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம கேட்டது ஸ்போர்ட்ஸ் கார். புக்க குடுக்குறாரு. அந்த புக்க வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அந்த புக்க கோவமா ஓரமா வச்சுட்டு, கோ அ எங்கேயோ போயிட்டாரு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 15 டூ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஞாபகம் வருது. அப்பா பார்க்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருது அந்த பையனுக்கு. திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவங்க அப்பா இல்ல. இறந்துட்டாரு. அந்த பக்கத்திலேயே அவங்க இறந்த ஃபோட்டோ பக்கத்திலேயே அந்த புக் இருக்கு. என்னடான்னு அந்த புக்க அதே புக்க பார்க்குறாரு. சரி, அப்பா ஞாபகமா லாஸ்ட்டா இதான் இருக்கு அப்படின்னு. அதே பார்க்குறப்ப அந்த புக்க திருப்பி பார்க்குறப்ப லாஸ்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் காரோட பில் இருந்துச்சு. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமா கிடைக்காது. நீங்க ஒண்ணொண்ணும் நீங்க அந்த புக்க பெரட்டிருந்தா அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயும். எதுவும் சீக்கிரமா கிடைச்சிராது. கஷ்டப்பட்டா தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதனால நம்ம நம்புவோம். கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுக்கு நல்லது நடக்கும்.